பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் இறந்தனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பல பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களும் கடும் சேதமடைந்தன. இந்நிலையில் இந்தியாவை பழி தீர்ப்பதற்காக லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பது இந்திய உளவுத்துறைக்கு தெரிய வந்தது. அதற்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகளுடன் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அதிகாரிகள் ரகசிய கூட்டத்தை கடந்த மாதம் நடத்தியதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இரு நாட்டின் எல்லையிலும் ஜம்மு காஷ்மீரிலும் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ஸ்ரீநகரில் உள்ள எல்லா பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. தால் ஏரி அருகே மம்தா சவுக் பகுதியில் வந்த ஒரு புல்லட்டை போலீசார் மறித்தனர். அந்த புல்லட்டில் பதிவெண் இல்லை. போலீசாரை பார்த்ததும் புல்லட்டில் இருந்த 3 இளைஞர்கள் இறங்கி தப்பி ஓட முயன்றனர். புதர் மறைவை நோக்கி ஓடியவர்களை போலீசார் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் ஸ்ரீநகரைச் சேர்ந்த ஷா முதாயிப், கம்ரான் ஹாசன் ஷா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது நதீம் என தெரிய வந்தது. அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து நாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்கள் எந்த பயங்கரவாத அமைப்புக்காக வேலை பார்த்து வந்தனர் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் உள்ளார்களா, இவர்களது கூட்டாளிகள் யார் என்பதை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 3 பயங்கரவாதிகளை கைது செய்ததன் மூலம் காஷ்மீரில் நடக்கவிருந்த தாக்குதல் சம்பவம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீர் போலீசார் தெரிவித்தனர்.